குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் மீடியம் கவனிங்க. நம்ம கெமிஸ்ட்ரி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மின்வேதியியல் பார்க்குறோம். ஓகேங்களா? மின்வேதியியல் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் ப்ரீவியஸ் கிளாஸில் போன கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படைகள் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அதன் அடிப்படைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்பகுதி கரைசலின் கடத்துத்திறனை பற்றி பார்த்துருந்தோம். நேம மின்தடை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். மின் கடத்துத்திறன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மோலார் கடத்துத்திறன் அப்படின்னு என்னென்னு பார்த்துருந்தோம். சமான கடத்துத்திறன் அப்படின்னு என்னென்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு மின்பகுதி கடத்துத்திறனை பாதிக்கும் காரணிகள், மின்பகுதி கடத்துத்திறனை பாதிக்கும் காரணிகள் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ அதனுடைய தொடர்ச்சி. ஸோ அயனிக் கரைசலின் கடத்துத்திறன் அளவிடல். எப்படி ஒரு அயனிக் கரைசலின் கடத்துத்திறனை அளவிடுதல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் செய்முறையில், ஓகேங்களா, ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் செய்முறை, ஓகேங்களா, அதில் பாடத்தில் அதாவது ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் சமண சுற்றை பயன்படுத்தி ஒரு உலோக கம்பினா நியம மின்தடை அளவிடுதலை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்ஸ்டோன் சமண சுற்று அப்படின்னு. ஓகேங்களா? வீட்ஸ்டோன் சமண சுற்று அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதாவது வீட்ஸ்டோன் சமண சுற்று கொள்கையின் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பியோட நியம மின்தடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா வீட்ஸ்டோன் சமண சுற்று. ஓகேங்களா? வீட்ஸ்டோன் சமண சுற்று கொள்கையை பயன்படுத்தி, ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? இந்த மின்பகுதி கரைசல் கடத்திறன் அளவிடுது அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒரு மின்பகுதி கரைசல் கடத்திறன். ஓகேங்களா? அதே வீட்ஸ்டோன் சமண சுற்று அமைப்பை கொண்டு தான், அதே மாதிரியே வீட்ஸ்டோன் சமண சுற்று அமைப்பை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு மின்பகுதி கரைசலின் கடத்துத்திறனை அளவிடுறோம். ஓகேங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மின்தடையை அளந்திருப்பாங்க. இங்கே மின்தடைக்கு பதிலாக கடத்துத்திறனை அளவிடுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். அங்கே மின்தடை அளவீடு செஞ்சுருப்போம். இங்கே அந்த மின்தடைக்கு பதிலாக என்ன அப்படின்னா கடத்துத்திறனை அளவீடு செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே மின்தடைக்கு பதிலாக இங்கே கடத்துத்திறன் நியம கடத்து கலனை. ஓகேங்களா? அது அதாவது மின்தடைக்கு பதிலாக கடத்துத்திறன் அறிய வேண்டிய ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு மின்பகுதி கரைசலோட கடத்துத்திறன் தெரியணுமோ அந்த மின்பகுதி கலனை வந்து பார்த்தோன்னா அதில் வந்து இணைக்கிறோம் மின்தடைக்கு பதிலாக. ஓகேங்களா? அதான் வந்து பார்த்தா இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் என்ன இருக்குது அப்படின்னா மின்தடை மட்டும்தான் இருந்திருக்கும். இந்த இடத்துல மின்தடை மட்டுமே இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மின்தடை மட்டும்தான் இருந்திருக்கும். இது எல்லாமே அதே கனெக்ஷனே தான். ஓகேங்களா? இந்த மின்தடை 4 மின்தடை வச்சுருப்பாங்க. ஓகேவா? இங்கே 2 மின்தடை வந்து பார்த்தோன்னா அளவீடு தெரிஞ்சது. இது மாறுபடக்கூடியது. ஓகேவா? ஸோ இதை 3 வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு இதில் இந்த இதோட மின்தடையை கண்டுபிடிச்சிருப்போம். இதில் வீட்ஸ்டோன் சமண சுற்றுலா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம்னா அதே மாதிரி அமைப்பை பயன்படுத்தி, அதாவது நம்ம ஒரு கடத்துத்திறனை வந்து பார்த்தோன்னா அளவீடு செய்வோம். அதனால் இந்த மின்தடைக்கு பதிலாக மின்கடத்து கலன் இதை வந்து பார்த்தோன்னா அதுக்கு பதிலாக மின்கடத்து கலனை வந்து பார்த்தோன்னா அதை கூட இணைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மின்கடத்து கலனில் வந்து பார்த்தோன்னா 2, ஓகேங்களா, எலக்ட்ரோடு. ஓகேவா? அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மின்பகுதி தகடு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கேத்தோடு ஆனோடு அப்படின்னு சொல்லிட்டு 2 இணைச்சிருப்போம். உள்ளே வந்து பார்த்தோன்னா மின்பகுதி கரைசல் வச்சுருப்போம். ஓகேங்களா? இதில் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் குளோரைடு எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பொட்டாசியம் குளோரைடு. ஓகேங்களா? இதான் மின்பகுதி. ஓகேவா? மின்பகுதி அதை நம்ம வாட்டரில் கரைச்சோம்னா அதை வந்து பார்த்தா மின்பகுதி கரைசல் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயனிக் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பொட்டாசியம் குளோரைடு வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குன்னா அது ஒரு அயனிக் சேர்மம். அதனால் வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்தோன்னா அயனிக் கரைசல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதை வந்து பார்த்தா மின்கடத்து கலன். அதில் வந்து பார்த்தோன்னா 2 மின்கலன் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா நீர் வெப்பநிலையை வந்து பார்த்தா சீராக்கிறது, வெப்பநிலை அதிகமாச்சாலும் சீராக்கிறதுக்காக பார்த்தோன்னா நீர் சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? இதான் மின்பகுதி கரைசல். ஓகேவா? ஸோ அதாவது மின்தடைக்கு பதிலாக வந்து பார்த்தா மின்பகுதி கரைசல் அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வந்து பாருங்கள்
இங்கே என்ன பண்ணுறோம்னா ஒரு உலோக கம்பியின் நியம மின்தடை அளவிடும் போது அளவிடும் போது என்ன பண்ணியிருப்பாங்க, டிசி மின்சாரத்தை பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா, உலோக கம்பி மின்தடையை பயன்படுத்துகிறப்ப டிசி மின்சாரத்தை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது மின் கடத்துத்திறனுக்கு. ஓகேங்களா, அதனால் டிசி மின்சாரத்தை செலுத்துகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இங்கே ஓகேங்களா, இதில் டிசி மின்சாரத்தை செலுத்தணும்னா என்ன நடக்கும் அப்படின்னா கல்லணை எடுத்து கரைசல் என்னன்னா மின்னார் பகுத்திற்கு உள்ளாகும். ஓகேவா, அந்த கல்லணை கரைசல் மின்போலி கரைசல் இருக்கு, அது மின்னார் பகுத்தலுக்கு இன்வால்வ் ஆகும். உள்ளாகும். ஓகேவா, அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மின்னார் பாகத்தில் நடக்கிறத வந்து பார்த்தா தடுக்கிறதுக்கு, மின்னார் பாகத்தில் நடந்துச்சுன்னா நமக்கு அங்கே என்னென்னா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, அதனால் மின்னார் பாகத்தில் நடக்கிறத தடுக்கிறத பொறுத்து தான் நம்ம என்னென்னா டிசி மின்சாரத்துக்கு பதிலாக ஏசி மின்சாரத்தை எடுத்துக்கிறோம். டிசி மின்சாரத்துக்கு பதிலாக ஏசி மின்சாரத்தை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ மின்னார் பாகத்தில் நடந்துச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, மின் கடத்துன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா, அதனால் இதை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், இது படத்தில் காட்டியில் வர மின்தடை தெரிந்த மின்தடைகள். ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மின்தடை தெரிஞ்சது. ஓகேவா, ஸோ இதெல்லாமே இது ரெண்டுமே மின்தடை தெரிஞ்சது. பி கியூ மின்தடை தெரிஞ்சது. ஓகேவா, இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேவா, ஸோ நம்ம வந்து சீரற்ற மின்தடை அப்படிங்கிறது. ஓகேங்களா, சரி. ஓகேங்களா, அதாவது நிலையற்ற மின்தடை அப்படி எஸ். ஓகேவா, அடுத்த மின் கடத்துக்கள்லாம். ஓகேவா, இதாவது மின் கடத்துக்கலன் இதுதான் மின். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா மின் கடத்துக்கலன். ஓகேவா, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணால் மீட்டர் சமண சுற்று அமைக்கிறோம். மின்ஸ்டோன் சமண சுற்று அமைக்கிறோம். ஓகேங்களா, சில இதில் மின்போலி கரைசல் மின்தடை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ ஏசி அதாவது இந்த ஏசி சந்திப்புகளுக்கிடையே அதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏசியாக இந்த ரெண்டு சந்திப்புகளுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓகேவா, அதாவது ஒரு ஏசி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்புடைய ஒரு ஏசி மின் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்படுறது ஏசி. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏசி மின் மூலம் அப்படிங்கிறது. ஏசி மின் மூலம். ஓகேவா, இணைக்கப்படுறோம். ஓகேவா, அந்த மின் மூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மின்சாரம் போகிறோம் அப்படின்னா 550 ஹெர்ட்ஸ் முதல்ல 5 கிலோ ஹெர்ட்ஸ் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மின்சாரத்தை செலுத்த முடியும். ஓகேங்களா, சரி. பி மற்றும் டி சந்திப்புகள் இடையே தகுந்த உணர்கருவி ஓகேங்களா இணைக்கப்பட்டுள்ளது. ஓகேவா, எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இது ரெண்டு கடியில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்கருவி என்னது இதுதான் டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு கடியில் இது டிடெக்டர். ஓகேவா, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இணைக்க வச்சுருக்கோம். ஓகேங்களா, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் சமண சுற்று வந்து சமநிலை அடையும் வரை நிலையற்ற மின்தடை எஸ் சரி செய்யப்படுகிறது. ஓகேவா, இந்த மீட்டர் சமண சுற்று வந்து பார்த்தா ரெண்டு பக்கம் சமநிலை அடையிற வரைக்கும் இந்த பக்கமும் சமநிலை அடையிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிலையற்ற மின்தடை இருக்கு, இந்த நிலையற்ற மின்தடையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா சமமான அளவுக்கு வர அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ சரி செய்யப்பட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணர்வு வழியே மின்னோட்டம். ஓகேவா, இந்த டிடெக்டர் இருக்குல்லையா, அதாவது உணர்வு வழியே வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் போகாது, பாஸ் ஆகாது. இது வழியே. ஓகேங்களா, இது வழியே வந்து பார்த்தீங்கன்னா மின்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா போகாது. ஓகேவா, ஸோ ரெண்டு பக்கம் சமன் செய்கிற வரை நம்ம நிலையற்ற மின்தடையை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கப்போ நமக்கு ரெண்டு பக்கம் சமமாகிற மாதிரி சரி செஞ்சிடறோம். ஓகேவா, சரி செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இது சரி பாதி ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, அப்போ நம்ம P/Q ரெண்டு சரி பாதி ஈக்குவலாக இருக்கலாம். இதுவும் அதான் P/Q. அப்போ இங்கே என்ன வரும்னா R/Sன்னு வரும். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தோன்னா இது எஸ்ஸு, இங்கே இது P/Q. அதேமாதிரி இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பக்கம் சமம் அப்படிங்கிறது. அப்போ இது எல்லாமே சமம் இல்லையா, P/Q இஸ் ஈக்குவல் டு இங்கே R/S. ஓகேவா, அப்போ P/Q எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா R/Sக்கு ஈக்குவலாக இருக்கும். R/Sக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே ஆறுங்கிறது மின்தடை. நம்ம ஆறு தான் ஓகேவா, ஆறு கண்டுபிடிச்சி அதுலேருந்து தான் நம்ம கடத்தல் கண்டுபிடிக்க முடியும். ஆறில் இருந்தால் கடத்தல் கண்டுபிடிக்க முடியும். அதாவது ஃபஸ்ட்டு ஆறு கண்டுபிடிக்கிறோம். ஆறு மின்தடை. ஓகேவா, ஆறு மின்தடை. அப்போ ஆறு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஆறு இங்கே வச்சுக்கலாம். இந்த எஸ்ஸை விட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும்னா P/Q இன்ட்டு எஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா, சரி. இப்போ இதில் என்னென்னா தெரிந்த மின்தடைகள் PQ. ஓகேங்களா, தெரிந்த மின்தடை வந்து பார்த்தீங்கன்னா PQ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது எடுத்துக்கிறோம். தெரிந்த மின்தடைகள் P மற்றும் Q. ஓகேவா, சமநிலையில் இருக்கப்போ சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அளவிடப்பட்டு எஸ் மதிப்பு. ஓகேவா, அளவிடப்பட்ட எஸ் மதிப்பு ஆகியவற்றிலிருந்து மின்பகுதி கரைசல் மின்தடை கணக்கிடப்படுது. அதாவது இது PQ தெரிந்த அளவு. ஓகேவா, அதே சமநிலையில் மேற்கொண்ட சமன்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வந்து அளவிடப்பட்ட மதிப்பு. எஸ்ங்கிறது அளவிடப்பட்ட மதிப்பு. ஓகேவா, ஸோ ஆகியவற்று இந்த என்ன பண்ணுறா கரைசல் மின்தடை எனது Q தான், அதாவது ஆறு தான் மின்தடை. ஆறு வந்து பார்த்தீங்கன்னா அளவிடுறோம், கணக்கிடப்படுறோம். ஓகேங்களா, சரி. அடுத்த கருத்து கணக்கிடல. இது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா
அதாவது மின்தடையை கணக்கிட்டுரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு தேவை என்னென்னா கடத்தத்திறன் தான் கணக்கிடணும். ஓகேவா? அப்போ மேற்கொண்ட சமன்பாட்டை வந்து பார்த்தோன்னா மதிப்பை மின்தடை மதிப்பிலிருந்து பின்வரும் சமன்பாட்டை பயன்படுத்தி ஓகேங்களா மின்தடை மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? மின்தடை மதிப்புகளில் இருந்து மின்போலி கரைசல் நியம மின்கடத்தல் மதிப்பு கணக்கிட முடியும் சொல்கிறாங்க. மின்தடை மதிப்பிலிருந்து ஒரு மின்போலி கரைசல் நியம கடத்துதன் அல்லது மின்கடத்து எண் மதிப்பு அளவிட முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கப்பாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா நியம மின்கடத்த எண் மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கப்பா நியம மின்கடத்தன் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா கப்பா இஸ் 1/r L/A வழக்கம் மின்கல மாறிலி L/Aங்கிறது மின்கல மாறிலி மதிப்பு. மின்கல தயாரிப்பில் குறிக்கப்படுது. ஓகேவா? மின்கல தயாரிக்கிறாங்களா அவங்க வந்து அதில் மதிப்பு கொடுத்துருவாங்க. ஓகேவா? அடுத்தது செறிவு. ஓகேவா? செறிவு மற்றும் நியம கடத்தல் மதிப்பில் தெரிந்த பொட்டாசியம் குளோரைடு பயன்படுத்தி செறிவும். ஓகேவா? அதே நியம கடத்தல் மதிப்புகள் தெரிந்த பொட்டாசியம் குளோரைடு கரைசலை பயன்படுத்தி கடத்தல் மதிப்பில் தெரிந்த பொட்டாசியம் குளோரைடு கரைசலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் மின்கல மாறிலி மதிப்பை கணக்கிடலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் சமன் சுட்டை பயன்படுத்தி மின்கடத்தல் இதை வழியாக மின்கடத்தல் கண்டுபிடிக்கலாம். இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதுலேருந்து L/Aங்கிறது மின்கல மாறிலி. ஓகேவா? மின்கல மாறிலி வந்து பொட்டாசியம் செறிவு நியம கடத்தல் அதை ரெண்டையுமே வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நியம கடத்தல்னா 1/r தான் நியம கடத்தல்னு. ஓகேவா? அதோட மதிப்பு. ஓகேவா? இதெல்லாம் மின்கடத்தல் மதிப்புகள் தெரிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா நியம மின்கடத்தல் மதிப்புகள் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் மின்கல மாறிலி L/A வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் செறிவை பொறுத்து மோலார் கடத்தல் ஏற்படும் மாற்றங்கள் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் செறிவை பொறுத்து மோலார் கடத்தல் ஏற்படும் மாற்றம். இதில் செறிவை பொறுத்து மோலார் கடத்தல் ஏற்படும் மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டு இது யார் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக்ஸ் கோல்டஸ் அப்படி ஒரு சயின்டிஸ்ட். ஓகேவா? ஃப்ரெட்ரிக்ஸ் கோல்டஸ். ஓகேங்களா? கோல்டஸ் அப்படி ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காரு. ஓகேங்களா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெவ்வேறு செறிவுகள். ஓகேவா? அதே வெவ்வேறு மின்போலி கரைசல். ஓகேங்களா? ஃப்ரெட்ரிக்ஸ் கோல்டஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா வெவ்வேறு செறிவு எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி வெவ்வேறு மின்போலி கரைசல் எடுத்துக்கிட்டார். ஓகேவா? அதை எடுத்துக்கிட்டு மின்போலி கடத்தல்னு ஆராயிறார் மோலார். ஓகேவா? அதனால் மோலார் கடத்தல்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆராயிறார். இல்லை வெவ்வேறு செறிவுகளில் வெவ்வேறு மின்போலி கரைசல்கள் இருக்கிறப்ப அதில் மோலார் கடத்தல்னு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஆராய்ந்ததுக்கப்புறமா ஓகேங்களா அதாவது நீர்த்தல் அதிகரிக்கும் போது மின்போலி கரைசல் மோலார் கடத்தல் மதிப்பும் அதிகரிக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? நீர்த்தல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நம்ம செறிவு இருக்குல்லையே செறிவு குறைக்கணும். செறிவு எப்படி குறைக்கணும்னா ஓகேவா நம்ம டைல்யூட் பண்ணோம்னா ஓகேவா வாட்டரை சேர்த்துனா என்ன ஆகும் அப்படின்னா செறிவு குறையும், அதுதான் நீர்த்தல் அதிகரிக்கும். ஓகேவா? செறிவு குறையும், அது நீர்த்தல் என்ன ஆகுதுன்னு அதிகரிக்கும். ஓகேவா? அப்போ நீர்த்தல் அதிகரிக்கும் போது மோலார் கடத்தல் மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்குது. ஓகேங்களா? நீர்த்தல் அதிகரிக்கும் போது ஓகேவா ஒரு மின்போலி கரைசல் மோலார் கடத்தல் மதிப்பும் என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது. மோலார் கரைசல் மதிப்பும் ஓகேங்களா அதிகரிக்கிறது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக புரிஞ்சுக்கொள்வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டவணையாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா அது அட்டவணை. அதாவது என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செறிவுகள், இது செறிவு. ஓகே, வெவ்வேறு செறிவுகள். இங்கே பாருங்கள் 0.1 0.01 0.001 வெவ்வேறு செறிவுகள். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மோலார் கடத்தல். ஓகேவா? ஸோ லேம்டா அப்படின்னு சொல்லி மோலார் கடத்தல்னா லேம்டா. ஓகேவா? லேம்டா எம் மோலார் கடத்தல். ஓகேவா? லேம்டா எம்மோட மதிப்பு. இங்கே பாருங்கள் வெவ்வேறு மின்போலி கரைசல் சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, HCl வெவ்வேறு மின்போலி கரைசல். ஓகேவா? இங்கே பாருங்கள் செறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0.1ங்கிறப்ப அதை மோலார் கடத்தல் வெவ்வேறு மின்போலி கரைசலில் அதில் மோலார் கடத்தல்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது இப்போ செறிவு குறையுது 0.01 குறையுது. ஓகேவா? அப்படின்னா நீர்த்தல் அதிகரிக்கணும்னு அர்த்தம். செறிவு குறையுதுன்னா நீர்த்தல் அதிகரிக்குது. ஓகேவா? அப்போ நீர்த்தல் அதிகரிக்கிறப்ப இங்கே பாருங்கள் சோடியம் குளோரைடை மோலார் கடத்தல் மதிப்பு என்ன ஆகுதுன்னா அதிகரிக்குது. 0.1லேருந்து நீர்த்தல் அதிகரிக்கும் போது
என்ன ஆகுது அப்படின்னா மின்கடத்தல் மதிப்பும் அதிகரிக்கிறது. ஓகேங்களா, எவ்வளோ 11 ஓகேங்களா 851 அப்படின்ட்டு அதிகரிக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா பொட்டாசியம் குளோரைடில் இங்கே 12லேருந்து 14க்கு அதிகரிச்சிருக்கு. HCl வந்து பார்த்தீங்கன்னா 39 41க்கு அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ மறுபடியும் என்ன பண்ணால் நீர்த்தல் இன்னும் அதை விட டபுள் மடங்கு அதிகரிக்கிறாங்க. 0.001. ஓகேவா, ஸோ இதை விட ஒரு மடங்கு அதிகரிக்கும். இதை விட இது டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. இதை விட டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது மோலார் கடத்தல் மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா அது மோலார் கடத்தல் மதிப்பு அதிகரிச்சிருக்கு. மோலார் கடத்தல் மதிப்பு அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, இங்கே 11லேருந்து 12க்கு வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14.127லேருந்து 14.699க்கு வந்திருக்கு. 95க்கு வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்து இங்கே 41லேருந்து 42க்கு வந்திருக்கு. 41லேருந்து 42க்கு வந்திருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இவருடைய கருத்து என்ன அப்படின்னா இவருடைய இந்த சோதனையோட சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செறிவு அதாவது குறையும் போது இல்லைன்னா வேண்டாம் நீர்த்தல் அதிகரிக்கும் போது. ஓகேவா, அப்படியே ஆப்போசிட் இருக்குன்னா அது இன்னொரு இதுக்கு அப்படி இன்னொரு. ஓகேவா, நீர்த்தல் அதிகரிக்கும் போது மோலார் கடத்தல் மதிப்புகள் அதிகரிக்கும். இதுதான் வந்து பார்த்தோன்னா இந்த செய்முறையோட சுருக்கம். ஓகேங்களா, சரி. ஸோ இந்த மேற்கண்ட முடிவுகள் அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா மோலார் கடத்திறன். ஓகேவா, மோலார் கடத்திறன் அதாவது λm மின்போலி கரைசல் செறிவு ஆகியவற்றுடைய தொடர்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமன்பாடு மூலமாக தொடர்பு படுத்துகிறார். ஓகேவா, மோலார் கடத்திறன்னு மின்போலி கரைசல் செறிவு. ஓகேவா, அதை ஒரு எளிய தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமன்பாடு மூலமாக விளக்குறார். ஓகேவா, இது அதனுடைய தொடர்பு. ஓகேங்களா, அது கேபிட்டல் λm. ஓகேவா, ஈஸிக்கல் கேபிட்டல் M0 கேபிட்டல் λ0 மைனஸ் K ரூட் சி. ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய தொடர்பு. ஓகேங்களா, சரி. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொண்ட சமன்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நேர்கோட்டு சமன்பாடு இருக்குல்ல, நேர்கோட்டு சமன்பாடும் தெரியல. y = mx + c. ஓகேவா, இந்த சமன்பாடு எந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கோட்டு சமன்பாடு வடிவத்தில் இருக்குது. இந்த சமன்பாடு நேர்கோட்டு வடிவத்தில் இருக்குது. நேர்கோட்டு சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம். ஓகேங்களா, அதாவது இதை வந்து பார்த்தா நேர்கோட்டு சமன்பாடு y = mx + c வடிவத்தில் இருக்குது. ஓகேவா, சரி. இங்கே ஒய்ங்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது λmங்கிறத ஒய் அப்படிங்கிற நேர்கோட்டு சமன்பாடு இருக்கு இல்லையா, λmங்கிறது இல்லை ஒய். அடுத்து வந்து பார்த்தோன்னா சி அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னா c = ஓகேங்களா λ0m அப்படிங்கிறது சி. ஓகேவா, சரி. இது ஒய்ங்கிறது λm. ஓகேவா, சரி. அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஓகேங்களா எம்ங்கிறது -kங்கிறது எம். ஓகேவா, எக்ஸுங்கிறது என்னென்னா ரூட் சி. அப்போ எதுக்கு கிராஃப் வரைகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் கிராஃப் ட்ராப் பண்ணுவாங்க. ஒய்ங்கில் என்ன வரும் அப்படின்னா λm. எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் சி. எக்ஸில் என்ன வருது ரூட் சி. அப்போ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வரைபடம் வரைகிறாங்க. அந்த வரைபடம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா நேர்கோடாக வருது. ஓகேவா, அந்த வரைபடம் எப்படி வருது அப்படின்னா நேர்கோடாக வருது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா எம்ங்கிறது சாய்வு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா -kக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தோன்னா அது ஒய் அச்சு வெட்டுத்துண்டு தான் வந்து பார்த்தோன்னா சி அப்படிங்கிறது. சி தான் என்ன சொல்லுவோம் வெட்டுத்துண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, சி தான் வெட்டுத்துண்டு. அந்த வெட்டுத்துண்டு வந்து பார்த்தோன்னா எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஒய்யில் வந்து பார்த்தோன்னா கட் ஆகும். ஓகேவா, அந்த கட் ஆகக்கூடியதாக வந்து பார்த்தோன்னா வெட்டுத்துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த வெட்டுத்துண்டு தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா λm0க்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, கேபிட்டல் M0க்கு கேபிட்டல் λm0க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் இங்கே சாய்வு -k ஒய் அச்சு வெட்டுத்துண்டு கேபிட்டல் λm0. இங்கே கேபிட்டல் M0ங்கிறது வரம்பநிலை மோலார் கடத்தல் என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா, இங்கே கேபிட்டல் λ0 அப்படிங்கிறது என்னென்னா வரம்பநிலை மோலார் கடத்தல் அப்படின்னா என்னென்னா அது நீர்த்தல் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆகுது இல்லையா,
நீர்த்தல் கம்ப்ளீட் ஆகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மோலார் கடத்தல் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீர்த்தல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மோலார் கடத்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா M0 ஓகேவா, வரமல்ல மோலார் கடத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதாவது மோலார் கடத்தல் வந்து அது நீக்கப்பட்ட கரைசல் வரம்பநிலை மதிப்பை பெறுகிறது, வரம்பநிலை மதிப்பை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. சரி, இப்போ நம்ம மின்போலி கரைசலில் வந்து பார்த்தோன்னா பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு ஓகேவா போன்ற வலிமை மிக மின்போலிகளுக்கு லேம்டா M ஓகேவா. ஸோ லேம்டா எம்முக்கும் ரூட் சிக்கும் வரைபடம் வரைகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நேர்கோட்டில் அந்த வரைபடம் கிடைக்கிது, நேர்கோட்டு ஓகேவா. ஸோ எதிர்குறியுடன் ஓகேவா நேர்கோட்டு தருகிறது. இந்த வரைபடம் வலிமை குறித்த மின்போலிகளுக்கு நேர்கோடாக அறிய முடியவில்லை. இதான் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை மிகுந்த மின்போலி பொட்டாசியம் குளோரைடு, சோடியம் குளோரைடு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடில் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நேர்கோடாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேவா. ஸோ அதே வலிமை குறைந்த மின்போலி தான் வலிமை குறைந்த மின்போலிக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோடாக இல்லை ஓகேவா, நேர்கோடாக இல்லை ஓகேங்களா. சரி, வலிமை மிகுந்த மின்போலிக்கு உயர் செறிவில் கொடுக்கப்பட்ட கன அளவில் உள்ள ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த இடத்துல சி வந்து எக்ஸ் வெட்டு துண்டு, இதுதான் வந்து பார்த்தோன்னா வெட்டு துண்டு அப்படின்னு சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா லைன் ட்ரா பண்ணுறோம் வெட்டு துண்டு, இதுதான் வந்து பார்த்தோன்னா எதுக்கு இருக்கணும்னா சிக்கு ஈக்குவலாக இருக்கும் ஓகேவா. சரி, இங்கே இப்போ வலிமை மிகுந்த மின்போலிக்கு உயர் செறிவில் கொடுக்கப்பட்ட கனாவளில் உள்ள மின்போலின் பகுதிக்குற அயனிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஓகேவா. இதில் பாருங்கள் என்னன்னா ஓகேவா, வலிமை மிகுந்த மின்போலி இதான் வலிமை மிகுந்த மின்போலியில் உயர் செறிவுனா செறிவு அதிகமாக இருக்கப்பா ஓகேவா, செறிவு அதிகமாக இருக்கிறப்ப ஓகேவா. இதை வந்து பார்த்தோன்னா உயர் செறிவு அதிகமாக இருக்கப்ப நமக்கு என்னன்னா கொடுக்கப்பட்டதுக்கான உள்ள மின்போலின் பகுதிக்குற அயனங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். எனவே எதிரெதிர் மின்சுமை கொண்ட மின்களுடைய கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும். எதிரெதிர் மின்போலிகளுடைய கவர்ச்சி விசைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா அதிகமாக இருக்கும். இன்னும் மேலும் கரைப்பான இடத்தின் காரணமாக என்னென்னா அயனிகள் பாகுநிலை பின்னிலைவை உணர்கின்றன. எனவே உயர் செறி கொண்ட கரைசல்கள் குறைந்த மோலார் கடத்தனுக்கு இந்த காரணிகள் காரணமாக ஓகேவா. செறிவு அதிகமாக இருக்கப்போ கடத்தன் எப்படின்னா மோலார் கடத்தன் குறைந்ததாக இருக்குது. காரணம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மின்போலி எதிரெதிர் மின்சுமைகளுடைய அயனிகளுக்கிடையே கவர்ச்சி விசை அதிகமாக இருக்கும். எதிரெதிர் மின்சுமைகளை கவர்ச்சி விசைகள் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணணும், அதெல்லாம் கரைப்பான ஏற்றத்துக்கு காரணமாகும். இந்த இடையிட என்ன ஆகுன்னா இது அதாவது மூவ்மெண்ட் ஆக முடியாது, அயனிகள் வந்து பார்த்தோன்னா மூவ்மெண்ட் ஆக முடியாது ஓகேவா. இதே தான் காரணமாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், இந்த நீர்த்தல் அதிகரிக்கும் போது அயனி தொலைவில் உள்ளதோ அவர்களுடைய கவர்ச்சி விசை குறைகிறது. இந்த நீர்த்தல் அதிகரிக்கும் போது ரெண்டு அயனிகள் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு நேர் அயன் இருக்குன்னா எதிர் அயன் இருக்கும், அது தொலைவு அதிகமாக இருக்கும். அதே செறிவு கம்மியாக இருக்க தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னா இதுக்கு இடையிடையே இருக்கிறதுனால என்னன்னா இது ரெண்டு அயனுமே என்னன்னா நகர முடியாதனால வந்து பார்த்தோன்னா மோலார் கடத்தல் மதிப்பு கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே ஏன்னா அந்த அயனிகள் நகரவுனால தான் வந்து பார்த்தோன்னா கடத்தல் அதிகரிக்கும். அயனிகள் நகரவுனால தான் கடத்தல் அதிகரிக்கும் ஓகேவா. இப்போ நீர்த்தல் அதிகரிக்கும் போது என்ன அந்த அயனிகள் தொலைவு அதிகமாகிடும். தொலைவு அதிகமாகிறப்ப என்ன ஈஸியாக என்ன ஆகும் அப்படின்னா இது நகரும். ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து பார்த்தோன்னா அதனுடைய மின்தடை நோக்கி என்னென்னா நகர்றப்போ பார்த்தோன்னா கடத்தல் மதிப்பு என்னன்னா அதிகரிக்கும். கடத்தல் மதிப்பு அதிகரிக்கும். இதை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அது நீர்த்து அதிகரிக்கும் போது அயனிகள் தொலைவில் உள்ளதால் அவர்களுக்கிடையில் கவர்ச்சி விசை குறைகிறது. அளவிலா நீர்த்தலும் போது அயனிகள் வெகு தொலைவில் இருப்பதால் அயனிகளுக்கிடையே கவர்ச்சி விசை வந்து முக்கியத்துவம் இழக்கிறது. இதனால் மோலார் கடத்தல் அதிகரித்து அளவிலா நீர்த்தலில் உச்சபட்ச மதிப்பு அடைகிறது ஓகேவா. அளவிலா நீர்த்தல் அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்னா நீர்த்தல் நடக்கிறப்போ ஓகேவா, கம்ப்ளீட் நீர்த்தல் நடக்கிறப்ப ரொம்ப தொலைவில் வந்துடும் ஓகே. ரொம்ப தொலைவில் வரப்போ மோலார் கடத்தல் மதிப்பு வந்து பார்த்தோன்னா உச்சபட்ச அளவில் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா அதனுடைய அதாவது தொடர்பில் வந்து வலிமை குறைந்த மின்போலிக்கு இதனுடைய நேர்கோடாக இருக்காது, சாய்வாக இருக்கும் ஓகேவா. ஸோ இதே வலிமை மீது மின்போலிக்கு நேர்கோடாக இருக்கும் ஓகேவா. இது அப்படின்னா அதோட வரைபடம் ஓகேவா, அதாவது லேம்டா எம்முக்கும் ஓகேங்களா ரூட் சிக்கும் வரைபடத்தில் இருக்கக்கூடிய கோடு ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இப்போ வலிமை குறைந்த மின்பகுளிக்கு உயர் செறிவில் ஓகேவா, வலிமை குறைந்த மின்பகுளிக்கு உயர் செறிவில் வரைபடம் வந்து ஏறக்கூடிய செறிவு அச்சுக்கு இணையாக நகர்கிறது. நீர்த்தல் அதிகரிக்கும் போது கடத்தல் சிறிதளவு அதிகரிக்கிறது ஓகேவா. செறிவு பூஜ்ஜியத்தை அடையும் போது
திடீர்னு மோலார் கடத்தல் அதிகரிக்கிறது. ஏறக்குறைய லேம்டா அச்சுக்கு இணையாக இருக்கிறது. இதற்கு காரணம் அளவில்லா நீர்த்தலின் போது வலிமை குறைந்த மின்போலி பிரிகடிதல் அதிகரிக்கிறது. நீர்த்தல் அதிகரிக்கும் போது வலிமை குறைந்த மின்போலின் பிரிகடிதல் அதிகரிக்கிறது. ஆஸ்வால்ட் விதி, நீர்த்தல் விதி. ஓகேவா? காட்டிலோ வலிமை மிகுந்த மின்போலி நேர்கோட்டின் நீட்டி லேம்டா எம் மதிப்பை பெற முடியும். ஆனால் வரைபடம் நேர்கோடாக இல்லாததால் இதே செயல்முறையை வலிமை குறைந்த மின்போலிக்கு பயன்படுத்த இயலாது. ஓகேவா? வலிமை குறைந்த மின்போலிகளுக்கு லேம்டா நாட் மதிப்பை கோல்ரஸ் விதியை பயன்படுத்தி தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், வலிமை குறைந்த மின்போலிக்கு உயர் செறிவில், ஓகேவா, உயர் செறிவில் வரைபடம் வந்து ஏறக்குறைய செறிவு அச்சுக்கு இணையாக நகர்கிறது. நீர்த்தல் அதிகரிக்கும் போது அதன் கடத்தன் அதிகரிக்கிறது. ஓகேங்களா? அடுத்து செறி பூஜ்ஜியத்தை அடையும் போது திடீர்னு மோலார் கடத்தன் அதிகரிக்கிறது. ஓகேங்களா? பாருங்கள், உயர் செறிவில் இருக்கப்ப இதை வந்து உயர் செறிவில் இருக்குது. ஓகே, உயர் செறிவில் இருக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தா மோலார் கடத்தன் வந்து மதிப்பு பூஜ்ஜியத்துக்கு அருகில். இது வந்து மோலார் கடத்தன் மதிப்பு. இது மோலார் கடத்தன் மதிப்பு. செறிவு அதிகமாக இருக்குது. ஓகே, இதான் வலிமை குறைந்த மின்போலி. ஓகேவா? செறிவு அதிகமாக இருக்குது. செறிவு அதிகமாக இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதனால் மோலார் கடத்தன் கிட்டத்தட்ட இது ஜீரோவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஜீரோவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா செறிவு குறையுது. நீர்த்தல் அதிகரிக்கும் போது என்னென்னா மோலார் கடத்தல் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வருது, அதிகரிக்குது. செறிவு அதிகரிக்கிறா மோலார் கடத்தல் மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தான் அதிகரிக்குது. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ரொம்ப நீர்த்தல் ரொம்ப அதிகரிக்கிறப்ப அதனுடைய செறிவு ரொம்பவும் குறையிறப்ப என்ன ஆகுதுன்னா திடீர்னு என்ன ஆகுதுன்னா அது மோலார் கடத்தல் மதிப்பு அதிகரிக்கிறது. ஓகேங்களா? சரி, ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே வந்து பார்த்தா அது கிட்டத்தட்ட செறிவு ரொம்ப எப்படி இருக்குன்னா செறிவு ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் செறிவு கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு பக்கத்தில் இருக்கப்போ அதில் மோலார் கடத்தல் மதிப்பு வலிமை குறைந்த மின்போலிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உச்சபட்ச அளவில் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆகுதுன்னா இது கேபிட்டல் லேம்டா நாட் சொல்கிறோம் இல்லையா, அது அளவில்லா நீர்த்தலில் வரக்கூடியது. ஓகேவா? உச்சபட்ச லேம்டா நாட் மதிப்பை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெற முடியாது. ஓகேவா? ஏன்னா கிராஃப் வந்து பார்த்தோன்னா இப்படி அப்படியே பக்கத்தில் தான் போதை வந்து நேரம் மேலே போகும். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண முடியாதுன்னா லேம்டா நாட் எம் மதிப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? செறிவு பூஜ்ஜியத்தை அடையும் போது மோலார் கடத்தல் அதிகரிக்கிறது. ஏறக்குறைய லேம்டா அச்சுக்கு இணையாகிறது. ஓகேவா? இது காரணம் நீர்த்தல் அதிகரிக்கும் போது வலிமை குறைந்த பிரிகடிதல் அதிகரிக்கிறது. நீர்த்தல் அதிகரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வலிமை குறைந்த பிரிகடிதல் அதிகரிக்கிறது. ஓகேவா? சரி, இதே வலிமை குறைந்த மின்போலி என்னென்னா நேர்கோட்டை நீட்டி லேம்டா எம் மதிப்பை பெற முடியும். ஓகேவா? அதாவது லேம்டா நாட் எம் மதிப்பை. ஓகேவா? வலிமை இப்போ இப்படி இருக்கும். இந்த இடத்துல இருக்க வலிமை மிகுந்த மின்போலிக்கு. ஓகேங்களா? இப்போ இதே நம்ம அந்த அச்சை நீட்டினோம்னா அந்த இடத்துல கிராஸ் கட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல கட் ஆகிறப்போ இந்த மதிப்பு என்னென்னா இந்த லேம்டா நாட். ஓகேவா? இந்த மதிப்பு தான் லேம்டா எம் நாட் மதிப்பு. ஓகேவா? இது இந்த இடத்துல கட் பண்ணுறதில் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இதே வலிமை குறைந்த மின்போலி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? அளவில்லா நீர்த்தல் அவைகள் வெகு தொலைவில் இருப்பதால் அவர்கள் அயனிகளுக்கிடையே கவர்ச்சி விஷயத்தை முக்கியத்துவம் இழக்கிறது. இதனால் மோலார் கடத்தன் அதிகரித்து அளவில்லா நீர்த்தல் உச்சபட்ச மதிப்பை அடைகிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து இங்கே பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? மின் நேர்கோட்டை நீட்டி பெற முடியும். ஓகேவா? வரைபடம் நேர்கோடாக இல்லாதால் இதே செயல்முறை வலிமை குறைந்த மின்போலிக்கு பயன்படுத்த இயலாது. வளைகோடு நேர்கோடாக இல்லாதனால செயல்முறை பயன்படுத்த இயலாது. வலிமை குறைந்த மின்போலிக்கு லேம்டா நாட் எம் மதிப்பை ஓகேவா கோல்ரஸ் விதியை பயன்படுத்தி பெற முடியும்னு சொல்கிறாங்க. கோல்ரஸ் விதியை பயன்படுத்தி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டிபே-ஹக்கிள் ஆன்சகர் சமன்பாடு. டிபே-ஹக்கிள் ஆன்சகர் சமன்பாடு எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வலிமை மிகுந்த மின்போலியை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்தோன்னா டிபே-ஹக்கிள் ஆன்சகர் சமன்பாடு வந்து பார்த்தோன்னா பயன்படுது. ஓகேங்களா? அளவில்லா நீர்த்தலில் மின்போலி கரைசலில் உள்ள அயனிகளுக்கு இடைப்பட்ட இடையீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கத்தக்கதாக இருக்குது. ஓகேவா? என்னென்னா அளவில்லா மின்போலிகள் கரைசலில் உள்ள அயனிகளுக்கு இடையீடு ஒதுக்கத்தக்க அளவாக இருக்கும். ஓகேவா?
ஸோ இதை தவிர அயனிகளுக்கு நிலைமின்னியல் கவர்ச்சி விசைகள் தனி அயனி மதிப்பிற்கு எதிர்பார்க்கப்பட்ட கரைசலின் பண்புகள் மாறுபாடு அடைய செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அது அளவிலா நிறுத்தலில் மின்போலி கரைசல் அயனிகளுக்கு இடையிட ஒதுக்கத்தக்க அளவாக இருக்கும். ஓகேவா, இது தவிர அயனிகளுக்கு இடைப்பட்ட நிலைமின்னியல் கவர்ச்சி விசைகள் ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி நிலைமின்னியல் கவர்ச்சி விசைகள் அப்படின்னா ஒரு ப்ளஸ்ஸை சுற்றி என்ன இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்கிறது, ப்ளஸ் அயனி சுற்றி அதனுடைய எதிர் அயனி. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் அயனி சுற்றி நேர் அயனி. இதை வந்து பார்த்தா நிலைமின்னியல் கவர்ச்சி விசைகள், நிலைமின்னியல் கவர்ச்சி விசைகள் அப்படின்ட்டு. ஓகேவா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிலைமின்னியல் கவர்ச்சி விசைகள் அப்படின்ட்டு. ஓகேவா, ஓகேவா, இந்த நிலைமின்னியல் கவர்ச்சி விசைகள் தனி அயனி மதிப்பிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட கரைசலின் பண்புகள் மாறுபாடு அடைய செய்கின்றன. ஓகேவா, இப்போ வலிமை மின்பகுதிகளில் கடத்தன் மீது அயனிகளுக்கு இடையிலான விளைவு டிபே மற்றும் ஹக்கல் ஆகியோர் ஆராய்ந்தனர். ஓகேவா, அதாவது வலிமை மிகுந்த மின்பொருளின் கடத்தத்திறன் அயனி இடையீடின் விளைவு அயனி இடையீடு. ஓகேவா, இது ப்ளஸ் வந்து பார்த்தா மைனஸ் அயனை இடையீடு செய்கிறது, மைனஸு ப்ளஸ் அயனை இடையீடு செய்யக்கூடியது. ஓகேவா, அதனுடைய விளைவு வந்து பார்த்தீங்கன்னா டிபை அண்டு ஹக்கல் ஆகியோர் ஆராய்ஞ்சிட்டு ஒவ்வொரு அயனி தமக்கு எதிரான மின்சுமை கொண்ட அயனிகளான அயனி மண்டலத்தால் சுழலப்பட்டுள்ள கருதுற. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதான் அயனி மண்டலம். ஒவ்வொரு அயனியும் தமக்கு எதிரான மின்சுமை கொண்ட அயனிகளான இதை வந்து ப்ளஸ்ஸு தமக்கு எதிரான மைனஸ் மின்சுமை கொண்ட அயனிகளால். ஓகேவா, அயனி மண்டலத்தால் இதான் வந்து அயனி மண்டலத்தால் சுழலப்பட்டுள்ளன என்று கருதினார். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வலிமை மீந்த மின்பொருளின் முழுவதும் அயனி உருவதாக கருதி அவற்றை மோலார் கடத்தலின் செறிவின் தொடர்படுத்தும் சமன்பாட்டை அறிவித்தனர். ஓகேவா, வலிமை மிகுந்த மின்பொருளை முழுவதும் அயனி உருவதாக கருதி வலிமை மிகுந்த மின்பொருள் முழுவதும் அயனி ஆகிரும் இல்லையா, அப்போ அதை கருதி அவற்றை மோலார் கடத்தல் தண்ணியும் செறிவின் தொடர்படுத்தும் சமன்பாட்டை அறிவித்தார். இதன் பின்னர் அச்சமன்பாடு ஆன்சாகர் என்பவரால் மாற்றி அமைக்கப்பட்டது. இதை வந்து பற்ற ஒற்றை இணைதன் மின்பொலிக்கான டிபை ஹக்கல் அண்டு ஆன்சாகர் சமன்பாடு. ஒற்றை இணைதன் மின்பொலிக்கான டிபை ஹக்கல் ஆன்சாகர் சமன்பாடு கீழே கொடுக்கப்படும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றை இணைதன் கொண்ட டிபை ஹக்கல் ஆன்சாகர் சமன்பாடு. ஒற்றை இணைதன் கொண்ட டிபை ஹக்கல் ஆன்சாகர் சமன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சரி, அதில் பாருங்கள் இங்கே ஏ மற்றும் பி அப்படின்னு மாறிலிகள். இவை கரைப்பானின் தன்மை மற்றும் வெப்பநிலை மட்டுமே சார்ந்து அமைகின்றன. ஓகேவா, அடுத்தது ஏ மற்றும் பி இருக்கிற ஸோ அதனுடைய மதிப்புகள் அந்த மாறிலியோட மதிப்பு. இங்கே ஏவோட மதிப்பு வந்து பார்த்தா 82.4 டிவைடட் பை √dt ஈட்டா. ஓகேவா, ஸோ இங்கே டிங்கிறது என்னென்னா ஒரு ஊடகத்தின் மின்காப்பு மாறிலி டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். மின்காப்பு மாறிலி அப்படின்ட்டு. டிங்கிறது டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஓகேவா, அதாவது கெல்வின் வெப்பநிலை கெல்வின் அளவில் சொல்கிறாங்க. ஓகேவா, ஈட்டா அப்படிங்கிறது ஊடகத்தின் பாகுத்தன்மை தான் ஈட்டா. ஓகேவா, ஊடகத்தின் பாகுத்தன்மை தான் ஈட்டா அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன வலிமை மிகுந்த மின்பொலிக்கான ஓகேவா லேம்டா நாட் மதிப்பை வலிமை மிகுந்த மின்பொலிகள் லேம்டா நாட் மதிப்பை ஸோ இதை கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள் கோல்ரஸ் விதி. ஓகேவா, ஸோ கோல்ரஸ் விதி அப்படின்னா அதாவது நம்ம வலிமைக்கு மிகுந்த மின்புகலிக்கு ஓகேவா அதனுடைய மோலார் கடத்தனை வந்து பார்த்தீங்கன்னா அதோடய செறிவை பொறுத்து மோலார் கடத்தனை நம்ம டிபை ஹக்கல் ஆன்சாகர் சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, சரி, வலிமை குறைந்த மின்போலிக்கு என்ன பண்ணுறது? ஓகே, வலிமை குறைந்த மின்போலிக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இந்த கோல்ரஸ் விதிங்கிறது வலிமை குறைந்த மின்போலிக்கு மோலார் கடத்தல் கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கோல்ரஸ் விதி. ஓகேவா, அதாவது மோலார் கடத்தல் நீர். ஓகேவா, எப்படின்னா உச்சபட்ச அதாவது அளவில்லா நீர்த்தலில் இருக்கக்கூடிய மோலார் கடத்தல் எப்படி கண்டுபிடிக்குது? அளவில்லா நீர்த்தலில் இருக்கும்போது அதில் மோலார் கடத்தல் உச்சபட்ச மோலார் கடத்தல் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகேவா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா வரமில்லை மோலார் கடத்தல் அப்படின்னு சொல்லும்போது அந்த வரமில்லை மோலார் கடத்தல் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வலிமை குறைந்த மின்போலிக்கு கோல்ரஸ் விதியை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதாவது வரமில்லை மோலார் கடத்தல் லேம்டா நாட் எம் மதிப்பானது கோல்ரஸ் விதிக்கு அடிப்படையாக விளங்குகிறது. ஓகேவா, அளவிலா நிறுத்தலில் மின்போலின் ஒரு
மின்பொருளின் வரம்பநிலை மூலக்கடத்தின் மதிப்பானது ஒரு அளவிலா நேரத்தில் ஒரு மின்பொருளின் வரம்பநிலை மூலக்கடத்தின் மதிப்பானது அதன் பகுதிக்கூறு அயனிகளின் வரம்பநிலை கடத்துத்திறன்களில் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா அதோடைய கோல்ராஸ் விதி அப்படிங்கிறது அதுதான். ஓகேவா? அதனால் அளவில்லா நேரத்தில் கோல்ராஸ் விதினா அதனால் வரையறை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கோல்ராஸ் விதி வரையறை அப்படின்னு பார்த்தோன்னா அளவில்லா நேரத்தில் ஒரு மின்பொருளின் வரம்பநிலை மூலக்கடத்தின் மதிப்பானது அதன் பகுதிக்கூறு அயனிகளின் வரம்பநிலை மூலக்கடத்தின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? அதாவது நேர் அயனி ஒரு திசையிலும் எதிர் அயனி அதுக்கு எதிர் திசையிலும் ஒன்றை சாராமல் நகர்வதால் மோலார் கடத்தல் கிடைக்கிறது. ஓகேவா? நேர் அயனி ஒரு திசையிலும் எதிர் அயனி ஒரு திசையிலும் நகர்வதால் பார்த்தோன்னா நமக்கு மோலார் கடத்தல் மதிப்பு கிடைக்கிறது. ஓகேவா? இப்போ இதுக்கு எடுத்துக்கிட்டால் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஒற்றை இணைதல் மின்பகுளிக்கு எடுத்துக்காட்டு சோடியம் குளோரைடு ஒற்றை இணைதல் மின்பகுளிக்கு எடுத்துக்காட்டு கோல்ராஸ் விதியை பயன்படுத்துகிறப்ப நமக்கு என்னன்னா அது என்ன ஆகுதுன்னா அளவிலா நேரத்தில் போது ஓகேவா? ஸோ வரம்பநிலை மூலக்கடத்தின் சோடியம் குளோரைடு. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சோடியம் அயனியின் வரம்பநிலை மூலக்கடத்தின் மதிப்பு இது குளோரைடு அயனியின் வரம்பநிலை மூலக்கடத்தின் மதிப்பு. ஓகேவா? பொதுவாக அளவிலா நேரத்தில் AXBY என்னும் வாய்ப்பாடு கொண்ட மின்பொருளின் மூலக்கடத்தினை கோல்ராஸ் பின்மாறு எழுதினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது பாருங்கள், இது ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கு சோடியம் குளோரைடு இது பார்த்தோன்னா இப்போ ஒன்று அர்த்தம் இங்கே இருக்கக்கூடியது. ஓகேவா? அதனால் அப்படி எடுத்துருக்கோம். இப்போ அங்கே வேரியேஷன் ஆகலாம் இல்லையா? அயனி பார்த்தோன்னா இது வேரியேஷன் ஆகலாம். அதனால் பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வாய்ப்பாடு. அதனால் AXBYக்கான மின்பொருள் மூலக்கடத்தினை கண்டுபிடிச்சிக்கன்னா கோல்ராஸ் விதி பார்த்தோன்னா பின்வரும் மாற்றி எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வரம்பநிலை மூலக்கடத்தின் AXBY இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் முன்னாடி எடுத்துக்கிட்டாரு. எக்ஸு வரம்பநிலை மூலக்கடத்தின் லேம்டா m0 AY ப்ளஸ்ஸு ஒய். ஓகேவா? இன்ட்டு வரம்பநிலை மூலக்கடத்தின் அதாவது கேபிட்டல் இது பார்த்தோன்னா ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்மால் லேம்டா m0 BX மைனஸ். ஓகேவா? சோதனை முடிவுகள் அடிப்படையில் பார்த்தோம்னா கோல்ராஸ் மேற்கூறிய தொடர்பை சோதனை முடிவுகள் அட்டவணையில் பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு அளவிலா நேரத்தில் மின்பொருளின் ஒவ்வொரு பகுதி ஒரு அயனி உடன் அமைந்த மற்ற அயனிகள் மின்தவியை சாராமல் மின்பொருள் கடத்தலுக்கு நிகர பங்களிப்பை அளிக்கின்றன. ஓகேவா? அதாவது அளவிலா நேரத்தில் மின்பொருளின் ஒவ்வொரு பகுதி ஒரு அயனியும் உடன் அமைந்த மற்ற அயனிகளின் தன்மையை சாராமல் மின்பொருளின் மூலக்கடத்தலுக்கு நிகர பங்களிப்பை அளிக்கின்றன என்பதை முடிவுகள் காட்டுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ அளவிலா நேரத்தில் ஓகேவா கேபிட்டல் லேம்டா நாட் கேஸ் பொட்டாசியம் குளோரைடு ஓகேங்களா மைனஸ் லேம்டா m0 சோடியம் குளோரைடு. ஓகேவா? இது ரெண்டையும் பார்த்தோன்னா அதோட மதிப்புகள். ஓகேவா? அதோட மதிப்புகள் பார்த்தோன்னா நம்ம சிமிலர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே சிஎல் இருக்கு இல்லையா? இங்கேயும் சிஎல் என்ன கேன்சல் ஆகிரும். சிஎல் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன சோடியம் குளோரைடு அதனுடைய மதிப்பு தான் 23.41 அப்படின்ட்டு. ஓகேவா? இதே போல் பிஆர் பொட்டாசியம் குளோரைடு தீர்மானிக்கலாம். அதோட மூலக்கடத்தின மதிப்பில் அளவில் வரம்பநிலை மூலக்கடத்து மதிப்பில் பார்த்தோன்னா இது மாதிரி தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள் கோல்ராஸ் விதியின் பயன்கள். ஓகேங்களா? இதில் 3 பயன்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பயன் என்ன அப்படின்னா அளவில்லா நேரத்தில் வலிமை குறைந்த மின்பொருளின் மோலார் கடத்தல்னு கணக்கிடல். அளவில்லா நேரத்தில் வலிமை குறைந்த மின்பொருளின் மோலார் கடத்தல் கணக்கிடல். ஓகேவா? ஸோ அளவில்லா நேரத்தில் வலிமை வாய்ந்த மின்பொருள் மோலார் கடத்தல் பார்த்தோன்னா சோதனை மூலம் பார்த்தோன்னா நிர்ணயிப்பது சாத்தியமே இல்லாத ஒன்று. ஏன்னா நம்ம தான் பார்த்தோன்னா வலிமை வாய்ந்த மின்பொருளுக்கு நேர்கோடு இருந்துச்சு. அதை நீட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதில் பார்த்தோன்னா அளவில்லா நேரத்தில் உள்ள வரம்பநிலை மூலக்கடத்தல் மதிப்பு கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் இங்கே நமக்கு நம்ம வரைகோடு எப்படி கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது வளைஞ்சு கிடைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா அதில் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோன்னா ஓகேவா சோதனை மூலமாக பார்த்தா நிர்ணயிக்க முடியாது. ஓகேவா? சரி, அதே மதிப்பை கோல்ராஸ் விதியை பயன்படுத்தி கணக்கிடலாம். ஓகேவா? அதே மதிப்பு என்னென்னா கோல்ராஸ் விதியை பயன்படுத்தி கணக்கிடலாம். எப்படின்னா எடுத்துக்கிட்டால் இந்த வலிமைக்கு மிகுந்த மின்பொலி எடுத்துக்கிட்டேன். வலிமைக்கு மிகுந்த மின்பொலியோட
சோதனை மதிப்புகள் இருந்து வலிமை குறைந்த மின்போலியும் வரம்பில்லை மோலார் கடத்தல் மதிப்புகள் இருந்து நம்ம வலிமை குறைந்த மின்போலியின் வரம்பில்லை மோலார் கடத்தல் மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி கணக்கிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாருங்கள், எடுத்துக்கிட்டால் HCl ஓகேங்களா, சோடியம் குளோரைடு, சோடியம் அசிட்டேட். ஓகேவா? ஸோ இது மூலமாக மின்போலியின் சோதனை மூலமாக மோலார் அசிட்டிக் அமிலத்தில் இல்லை மோலார் கடத்தல் மதிப்பை கணக்கிட முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஆசால்ட் விதி பிரகாரம் நமக்கு என்னென்னா சோடியம் அசிட்டேட் எப்படி அப்படின்னா வரம்பில்லை மோலார் கடத்தல்னா சோடியம் ப்ளஸ்ஸு, வரம்பில்லை மோலார் கடத்தல்னா அசிட்டேட் மைனஸு. அதேமாதிரி HCl H+, Cl மைனஸு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அது Na+Cl மைனஸு. ஓகேவா? ஸோ அந்த 3 சமன்பாடு என்ன பண்ணுறோம்னா, அதாவது நம்ம இது ரெண்டையுமே வந்து சேர்த்துனா தான் நமக்கு என்னென்னா நம்ம அசிட்டிக் ஆசிட் கண்டுபிடிக்கணுமா. இப்போ அசிட்டிக் ஆசிட் கண்டுபிடிச்சா இதில் என்ன அசிட்டேட் இருக்குது. ஓகேவா? சரி, அப்போ H+ வேணும் இல்லையா, அப்போ இந்த HCl இருக்குது. ஓகேவா? அப்போ இது ரெண்டையுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுறப்ப நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Na+ம் Cl- எக்ஸ்ட்ராவாக உள்ளே இருக்கும். ஓகேவா? அப்போ அதை என்ன பண்ண அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறப்ப Na+, Cl- இருக்குது. அப்போ சமன்பாடு ஃபஸ்ட்டு ரெண்டே கூட்டணும், மூணாவது என்ன பண்ண அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்படி கொடுக்குறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆட் நமக்கு என்னன்னா இந்த மைனஸ். ஓகேவா? இங்கே மைனஸ் பண்ணுறப்ப -Na+ம் +Na+ கேன்சல் ஆகிரும், -Cl + Cl- கேன்சல் ஆகிரும். ஓகேவா? அப்போ 3 இது பண்ணுறப்ப அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஓகேவா, H+ம் ஓகேங்களா அசிட்டேட்டோட இது கிடைக்கும். ஓகேவா? இதோட மதிப்பு வந்து பார்த்தா ஸ்ட்ராங்லேருந்து கிடச்சிருக்கு. ஸ்ட்ராங்கு உப்புலேருந்து உப்பு வந்து பார்த்தா வலிமை இந்த மின்பகுதி ஃபுல்லாக கரைஞ்சிருக்கும். ஓகேவா? அதனுடைய வரம்பில்லை மோலார் கடத்தல் மதிப்பு தெரியும். ஓகேவா? அதனுடைய மதிப்பிலிருந்து நம்ம கூட்டணும்னா நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம்னா அசிட்டிக் அமிலத்தில் மோலார் வரம்பில்லை மோலார் கடத்தல் மதிப்பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வலிமை குறைந்த மின்பொருள் பிரிகை விதத்தை கணிக்கிடல். பிரிகை விதம்னா என்னதுப்பா, ஆல்ஃபா. பிரிகை விதம்னா ஆல்ஃபா, வலிமை குறைந்த மின்பொருளின் பிரிகை விதத்தை கணக்கிடல். ஓகேவா? அதாவது குறிப்பிட்ட செறிவில் மோலார் கடத்தல் மற்றும் அளவான நிறுத்த மோலார் கடத்தல் ஆகிய மதிப்புகளிலிருந்து பின்னொரு சமன்பாட்டை பயன்படுத்தி வலிமை குறைந்த மின்பொருளின் பிரிகை விதத்தை கணக்கிட முடியும். ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட செறிவில் இருக்கக்கூடிய மோலார் கடத்தல். ஓகேவா? மோலார் கடத்தல், அளவில்லா நிறுத்தலில் உள்ள மோலார் கடத்தல். ஓகேவா? குறிப்பிட்ட செறிவில் மோலார் கடத்தல், அளவில்லா நிறுத்தலில் மோலார் கடத்தல் மதிப்பு ஆகியவற்றிலிருந்து நம்ம வலிமை குறைந்த மின்பொருளின் பிரிகை விதத்தை கணக்கிட முடியும் சொல்கிறாங்க. ஓகேவா? எப்படி கணக்கிடலாம் அப்படிங்கிறது பாருங்கள். நமக்கு ஆல்ஃபா. ஓகேவா? ஆல்ஃபா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்ம பிரிகை விதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது எதுக்கு ஈக்குவல் இருக்குன்னா கேபிட்டல் லேம்டா எம் டிவைடட் பை கேபிட்டல் M0க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? டிவைட் பண்ணால் அது கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த லேம்டா எம் கேபிட்டல் லேம்டா எம் மதிப்புகளை பயன்படுத்தி பிரிகை மாறிலி கணக்கிட எதுனா ஆசால்ட் விதியை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆசால்ட் விதியை பயன்படுத்துகிறப்ப கேஏங்கிறது வந்து என்ன இருக்கும், ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு C 1/1 - ஆல்ஃபா. ஓகேவா? இப்போ ஆல்ஃபாங்கிறது நமக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம், லேம்டா எம் டிவைடட் பை லேம்டா நாட் எம். ஓகேவா? சமன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பிரதியிடுறப்ப நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ இங்கே ஸ்கொயர்னு இருக்கா, அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் எம் ஆல்ஃபா நாட் ஸ்கொயர் எம். ஓகேவா? அப்போ இது நம்ம இங்கே இருக்கிறத வந்து பார்த்தோன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் லேம்டா எம் நாட் ஸ்கொயர் கீழே வந்துடும். ஓகேவா? இது வந்து 1 - ஆல்ஃபா, ஆல்ஃபாக்கு லேம்டா எம் டிவைடட் பை லேம்டா எம் நாட்டு. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு இங்கே என்ன வந்துடும்னா, ஓகேவா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே லேம்டா எம் நாட்டு. ஓகேவா? மைனஸ் லேம்டா எம் டிவைடட் பை லேம்டா எம் நாட்டு. ஓகேவா? இன்ட்டு இதை வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேவா? இப்போ சிம்பிளி பண்ணுறப்ப நமக்கு என்ன, இங்கே லேம்டா எம் நாட்டு, இங்கே வந்து பார்த்தோன்னா லேம்டா எம் நாட் ஸ்கொயர். ஓகேவா? அது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா, ஓகேவா, கேஏ இஸ் ஈக்குவல் டு லேம்டா எம் ஸ்கொயர் இன்ட்டு சி டிவைடட் பை லேம்டா எம் நாட்டு இன்ட்டு லேம்டா எம் நாட் மைனஸ் லேம்டா எம். ஓகேவா? இப்போ இந்த மதிப்பிலிருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஓகேவா, அதாவது பிரிகை விதம் மற்றும் பிரிகை மாறிலி. ஓகேவா? வலிமை குறைந்த மின்பொருளின் பிரிகை மாறிலி. ஓகேவா? பிரிகை மாறிலி, அது பிரிகை விதம், இது பிரிகை மாறிலி. இந்த பிரிகை மாறிலி கணக்கிடலாம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சொற்ப அளவு கரையும் உப்புகளின்
கரைதிறன்களை கணக்கிடலாம். சொற்ப அளவு கரையும் உப்புகளின் கரைதிறனை கணக்கிடலாம். ஓகேவா? அதாவது இந்த சில்வர் குளோரைடு, லெட் சல்ஃபேட் இதெல்லாம் வந்து இந்த உப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் மிக குறைந்த அளவு மட்டுமே கரையும். நீரில் மிக குறைந்த அளவு மட்டுமே கரையக்கூடியது. ஓகேவா? இப்போ இந்த கடத்திறன் அளவீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இந்த சேர்மங்களை கரைதிறன் பெருக்கும் மதிப்புகளை கணக்கிடலாம். இந்த சேர்மங்கள் ஓகேவா? இந்த கடத்திறன் அளவீடை பயன்படுத்தி சேர்மங்கள் கரைதிறன் பெருக்கும் மதிப்பை கணக்கிட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோடியம் சில்வர் உப்பு எடுத்துக்கலாம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சில்வர் ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், பிரியும். ஓகேவா? இதனால் கரைதிறன் பெருக்கும் மதிப்பு KSP என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சில்வர் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் Cl மைனஸ் அயான். ஓகேவா? இதனோட செறிவு வந்து பார்த்தீங்கன்னா Cன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? செறிவு சில்வர் ப்ளஸ் Cன்னு செறிவு அப்படின்னு சொல்லுவோம் மோல் லிட்டர் ஃபார் -1. ஓகேவா? அதே மாதிரி விகிதக்கூறு அடிப்படையில் சில்வர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ப்ளஸ் Cl இப்போ Cl மைனஸ் செறிவு C தான். ஓகேவா? சமமாக இருக்கும். ஓகேவா? அப்போ C இன்ட்டு C என்னன்னா C², KSP C². ஓகேவா? இப்போ கரைசலின் போது செறிவானது அப்படின்னா டெசிமீட்டர் மோல் ஃபார் -3 அலகுகள் இருக்கும். ஓகேவா? இப்போ மோலார் மற்றும் நீமை கடத்தல் மதிப்புகளுடன் பின்னூறு சமன்பாட்டை தொடர்படுத்தப்படுகிறது. மோலார் மற்றும் நியம கடத்தல் மதிப்புகளும் பின்னூறு சமன்பாட்டை தொடர்படுத்துகிறது. ஓகேவா? இங்கே நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா மோலார் கடத்தல், இது நியம கடத்தல். ஓகேவா? கப்பா நியம கடத்தல். ஓகேவா? ஸோ இதை போடுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா C கப்பா இன்ட்டு 10⁻³ இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ சியோட மதிப்பு அங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சியோட மதிப்பு சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ லேம்டா எம்மோட மதிப்பு வந்து பார்த்தோன்னா கப்பா இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை C இஸ் அ கான்சன்ட்ரேஷன். ஓகேவா? C. ஓகேவா? இங்கே நமக்கு தேவை C தானே வேணும். இப்போ என்ன பண்ணலாம், C இங்கே போயிடுச்சு அப்படின்னா லேம்டா நாட்டு இங்கே வந்துடும். லேம்டா நாட்டு இங்கே வந்துடும். ஓகே, இப்போ வரப்போ ஸோ அதாவது சியோட மதிப்பு அங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஸ்கொயர் வந்துடும் KSP. ஓகேவா? கப்பா இன்ட்டு 10⁻³ டிவைடட் பை லேம்டா நாட் இன்ட்டு ஸ்கொயர். ஓகேவா? ஸோ மதிப்பு இதான் வந்து பார்த்தோன்னா அதாவது வலிமை குறைந்த மின்போலியோட அதாவது மிக குறைந்தளவே நீரில் கரையும் மின்போலியின் நியம கடத்தல் மதிப்பு. மிக குறைந்தளவு நீரில் கரையும் மின்போலியின் நியம கரைதிறன் பெருக்க மதிப்பு, அதனுடைய கரைதிறன் பெருக்க மதிப்பு. ஓகேங்களா? ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.